பிரதமருடைய ஆரோக்கிய பாதுகாப்பு நிதியம். வருமான வரியில ஒரு அங்கம், அதாவது வருமான வரி ரேட்ஸ் நிறைய இருக்கும், இன்கம் டாக்ஸ் ரேட், அதுக்கு மேல செஸ் அப்படின்னு ஒண்ணு கலெக்ட் பண்றாங்க நம்மளுடைய மத்திய அரசாங்கம். இது 4% வருமான வரி, இந்த செஸ் காம்பனன்ட் ஆனது. இந்த 4% என்ன என்று பார்த்தீங்களானால் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது சுகாதாரம் மற்றும் கல்விக்கான ஒரு செஸ். இந்த செஸ்ஸை எதுக்கெல்லாம் பயன்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மருத்துவம் சார்ந்த, சுகாதாரம் சார்ந்த என்னென்ன செலவுகள்லாம் ஏற்பட்டிருக்கோ ஒரு ஆண்டுல கலெக்ட் பண்ற அந்த 4% அதே ஆண்டுல செலவு செய்யறாங்க இந்த திட்டத்தின் கீழே. இது கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்துறை கீழே வருகிறது. மேலும் மீதி ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா இந்த செஸ் கீழே அது மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த சுகாதாரம் மற்றும் கல்வித்துறையில கீழ் வரக்கூடிய மற்ற பல்வேறு திட்டங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. என்னென்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் பிரதமருடைய மக்கள் ஆரோக்கிய திட்டம் 1, ஆயுஷ்மான் பாரத் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய மையங்கள், அதாவது நம்ம HWCs அப்படின்னு சொல்றோம். மேலும் நேஷனல் ஹெல்த் மிஷன், தேசிய சுகாதார இயக்கம், இந்த திட்டங்களுக்காக செலவு செய்யறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய ஸ்வஸ்திய சுரக்ஷா திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களுக்காக மீதம் உள்ள பணம் பயன்படுத்தப்படுகிறது. இது போன்ற பல்வேறு மக்கள் நல திட்டங்களை வழங்கி கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய மோடிஜிக்கும் மோடி அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.